ஹே ஃபாக்ஸ், ஆக்சுவலா இன்னைக்கு மார்க்கெட் போயிருதுன்னா ஒரு எலக்ட்ரானிக்ஸ் கடை, பழைய எலக்ட்ரானிக்ஸ் கடையில ஒரு ஜேஎக்ஸ்டி பிளேயர் ஒன்று கிடந்துச்சு. அதாவது இந்த பிளேயர் என்னன்னா, இதில் பாட்டு கேட்டுக்கலாம், ஃபோட்டோஸ் பார்த்துக்கலாம், படம் பார்த்துக்கலாம். இது ஒரு MP4 பிளேயர், அதாவது MP4 MP3 பிளேயர், சாங்ஸ் கேட்டுக்கலாம் எல்லாம். இது ஜேஎக்ஸ்டியோடது. நல்ல ஒரு சிறப்பான கம்பெனி தான். ஏற்கனவே இந்த மாதிரி நம்மக்கிட்ட ஒன்று இருந்தது, புத்தம்புது கண்டிஷனில். அதை ஒருத்தருக்கு சேல் பண்ணிட்டேன். அது நல்ல ஒர்க்கிங் கண்டிஷனில் இருந்தது. அதை சேல் பண்ணியாச்சு. இப்போ என்னன்னா, இது சார்ஜர் போட்டு பார்த்தேன், ஆன் ஆகலை. ஸோ அட்லீஸ்ட் இதை ஓப்பன் பண்ணியாவது பார்க்கலாம். ஓப்பன் பண்ணி உள்ள என்ன மாதிரியான ஒரு போர்டு கொடுத்துருக்காங்க, எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் இப்போதைக்கு இதை எடுத்து டூல் கிட்ட எடுத்திருக்கேன். பார்ப்போமா? இப்போ ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணிட்டு என்ன ஏது எப்படி இதோடைய கதை என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதோடைய ஸ்க்ரூஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப மைன்யூட்டாக இருக்கு, எல்லாம் குட்டியாக இருக்கு, ரொம்ப குட்டியாக இருக்கு. ஸோ இதுக்கேற்ற மாதிரியான ஒரு பிட்டை போடணும். இதில் எந்த பிட்டுன்னு பார்த்து அந்த பிட்டை எடுத்து போடுவோம். சரியா? ஓகே. 0.8 ஏற்கனவே அதை கழட்டி பார்த்துருக்காங்க, ஒரு நெட்டை காணும். உள்ள போல 0.8 உள்ள போல. அதனால இது இன்னும் கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குன்னு நம்புகிறேன். இன்னும் சின்னது தான், பட் இது என்ன, ஓகே, இதோட கொஞ்சம் பெருசு, அதோட கொஞ்சம் பெருசு. இந்த டஸ்ன்னு விட்டா பெருசுட்டா அப்படின்னு ஒரு பாட்டு வருமே, அது என்ன பாட்டு? சீப் சாங்கா? இந்த மாதிரி இது ஒரு சீப்பான ஒரு இது போல இருக்கு. ஓகே, இந்த பிட்டு கொஞ்சம் கரெக்டாக இருக்கு. உள்ள எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? கழட்டும், போர்டை மட்டும் கழட்டும். இந்த ஆரம்பம் இது ஒரு துப்பானது. இது என்ன பண்ணணும்னா, சட்டன் உள்ளே போகக்கூடாதுன்னா இதை போட்டு தான் போடணும். இதை போட்டோம்னா இது உள்ளே போய் அடைஞ்சிக்கும். அப்புறமா இந்த பிட்டு இது மேலே போட்டு நம்ம கழட்டி விட்டுடலாம். ஒரு சைடு ஏற்கனவே கழட்டு தான் இருக்கு. ஓ, சின்னோண்டு ஸ்க்ரூ. என்ன அளவுன்னு பார்த்தீங்களா? இந்த பிட்டில் ஸ்க்ரூ இருக்கிறதே தெரியல. இருங்க, இங்கே காமிக்கிறேன். தெரியுதா? சின்னதாக ஒரு தூசி மாதிரி ஒட்டிக்கிட்டு இருக்கு. இதுதான் அந்த ஸ்க்ரூ. அதனால தான் 2 ஸ்க்ரூவை தொலைச்சி விட்டானுங்க போல. அடேங்கப்பா, இந்த அளவுக்குலாம் ஸ்க்ரூ எப்படி தான் தயாரிக்கிறான்னு தெரியல. அடே, அவ்வளோதானே? அடங்க கமுக்கு, ஸ்க்ரூ எங்கே விழுந்துச்சுன்னே தெரியல, இங்கே கிடக்கு. ஓ, 3 பக்கம், 2 பக்கம்தான் இதுவே இருக்கு. ஸோ அதை பிரித்து பார்க்குறோம். உள்ள பேட்டரிங்கிற ஆப்ஷனே காணும். ஓஹோ, இதுக்குள்ள பேட்டரியே காணுமே. இது பேட்டரி எங்க வரும், எப்படி வரும்? ஆனா கெப்பாசிட்டர் இதெல்லாம் ஏகப்பட்டது கொடுத்துருக்கான். ஆனா பேட்டரிங்கிறது தான் ஒன்னுத்தையும் காணும், பேட்டரியே காணும். ஸோ இப்போ இதுக்கு எப்படி பேட்டரி போட்டு எதுல இருந்து இது வரும்னு தெரியல. எடுத்துட்டு வந்துட்டேன், பட் இப்படி ஒன்றும் புரியல.
ஓகே, இது பட்டன்லாம் கூட இந்த பக்கம் அந்த பக்கம் இருக்கு. கரெக்டாக ஒரு ஒழுங்கு நிலையான இடத்துல இது பிடிக்கிறது கூட இடம் இல்லை போல இருக்குது. அதனால் கச்சா மச்சான்னு போட்டு வச்சுருக்காங்க. ஸோ அமுத்தான் அப்படி கிளிக் ஆக மாட்டிருக்கு. ஸோ பார்த்துக்குங்க, இப்படி தான் இருக்குது. இது வந்து இதில் வந்து மெமரி கார்டு போடுறது, மெமரி கார்டு இன்சர்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்குள்ளே பேட்ரி இருக்கணும், எந்த இடத்துலன்னு தெரியல. ஆனால் பேட்ரி ஏதோ மிஸ் ஆகுது, பேட்டரியே காணோம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம இதை அழகாக அப்படியே இந்த இது கேமராலாம் வச்சுருக்கான். ஸோ இது ஒர்க் ஆகலை. கேமராலாம் இருக்குது, பட்டு இது இல்லை. சரி, ஓகே. இவனை என்ன பண்ணலான்னா, நம்ம அழகாக யாருக்காவது கொடுத்துரும், கம்மி ரேட்டுக்கு சேல் பண்ணி விட்டுடலாம். வேற என்ன பண்ணுறது இதை வச்சுக்கிட்டு? இங்கே பாருங்க, சின்ன போர்டு தான், ஆனால் ஏகப்பட்ட விஷயங்கள் வச்சுருக்கானுங்க. ஒன்று என்னென்ன இருக்குன்னா, இது கேமரா இருக்கா, இந்த பட்டன் இங்கே ஒரு மேலே பட்டன் இருக்குது, இந்த பட்டன் அமுந்துறதுக்கு. அதே மாதிரி இங்கே இந்த ப்ரெஸ் பட்டன் பாருங்கள், இதெல்லாம் குட்டி குட்டியாக இருக்குது. அமுந்துறதுக்கான இதே வந்து சின்ன ஆப்ஷனாக இருக்குது. அண்டு வேற என்ன, எனக்கு தெரிஞ்சு அவ்வளோதான். இது எல்லாம் எலக்ட்ரானிக்ஸாக இருக்குது. இது வந்து சார்ஜ் போடுறது. அண்ட் இந்த கேமராக்கும் இதுக்கும் இங்கே ஒரு பட்டை பின் மாதிரி கொடுத்துருக்கான் கனெக்ஷன். இதுலேருந்து மறுபடியும் எந்த மாதிரி சர்க்கியூட்டுக்கு போகுது, எப்படி போகுது அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியல. பட் இது குட்டியாக இருந்தாலும் அழகான ஒரு பிளேயர் தான் இது. இப்போலாம் ரேட் எவ்வளோ வருதுன்னு தெரியல. பட் இதோடைய மெமரி கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா வெறும் 512 MB தான். நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஒரு 2 GB வரைக்கும் மெமரி கார்டு ஸ்லாட் போட்டு அந்த ஸ்லாட்டில் நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். பட் இதோடைய இன்டர்னல் மெமரிங்கிறது 512 தான். ஏற்கனவே இருந்தது வந்து அது 128ன்னு நினைக்கிறேன். ஆமாம், அதோட இன்டர்னல் மெமரி 128. அதுவும் வந்து எக்ஸ்டர்னல் 1 GB வரைக்கும் போட்டுக்கலாம். இது அதை விட கொஞ்சம் அட்வான்ஸ்டு, அவ்வளோதான். வேற எதுவும் வித்தியாசம் இல்லை. நல்லா இருக்கு. ஆனால் பார்க்கறதுக்கு வந்து அழகாக க்யூட்டாக இருக்குது. சும்மா இதில் ஒரு இன்பில்ட் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. இது நேவிகேஷன் பட்டன் பாருங்க, ஃபார்வேர்டு, ஃபாஸ்ட் ஃபார்வேர்டு, ரீவைண்டு, நெக்ஸ்ட்டு சாப்டர் அதெல்லாம் போகிறதுக்கு. அப்புறம் மேலே வந்து வால்யூம் ப்ளஸ்ஸு மைனஸு இந்த பட்டன் பாருங்க, க்யூட்டாக இருக்குது பாருங்க. ஸ்க்ரீன் வந்து ஒரு 2.5 இன்ச் ஸ்க்ரீன் இருக்கும்னு நினைக்கிறேன். சும்மா பஸ்ஸில் போகும்போது அதெல்லாம் வந்து பாட்டு கேட்டுக்கிட்டு ஜாலியாக அப்படி போகிறதுக்காக இது கொடுத்துருக்காங்க. இதில் இந்த இயர்ஃபோன் ஜாக் அதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்டு இன்னொரு இயர்ஃபோன், 2 இயர்ஃபோன் கொடுத்துக்கலாமோ எனக்கு சரியாக தெரியல. ஆனால் நல்லா இருக்கு, குட்டியாக இருக்கு, அழகாக இருக்கு. வெரி நைஸ் ஒன். ஓகே ஃபாக்ஸ், இதோடைய சும்மா உள்ள என்னென்ன இருக்குது, எப்படி இருக்குது, இந்த மாதிரி ஒரு பிளேயர் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. ஓகேவா? ஸோ இந்த பிளேயரை இப்போ நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். இது யாருக்காவது ஒரு கம்மி ரேட்டுக்கு கொடுத்துடலாம். ஏன்னா இதில் பேட்டரி காணும். இது எப்படி பேட்டரி போடுறதுன்னு எனக்கும் தெரியல. ஏதாவது கம்மி ரேட்டுக்கு சேல் பண்ணி விட்டுடலாம். ஓகே ஃபாக்ஸ், பாய்.